गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतांपति श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः. ஆண்டாள் நாச்சியார் திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய ஏழுமலையான் திருவடிவாரத்தில் திருப்பதி பெருமாள் கிட்ட மேகத்தை தூது விட்டா. அந்த பெருமாளும் ஆண்டாளுக்கு முகம் கொடுக்கலை. அதனால் அடுத்த பெருமாளை நோக்கி என்ன பண்ணலாம்? ஏன்னா சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நாம் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிவிட்டு நாம் இங்கேருந்து பெருமாள் நம்ம கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவனுக்கு சேவையை பண்ணணும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்கிறது. அங்கே போய், அதாவது வைகுண்டத்துக்கு போய் நம்ம பண்ண வேண்டிய கைங்கரியமாகிய சேவையை இங்கே இருக்கும் பொழுதே இங்கே இருக்கிற காலத்தில் நம்ம பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் ஆண்டாள் தாம் பண்ண வேண்டிய கைங்கரியம், அதாவது உபாயம்னு சொல்லக்கூடிய வழி சரணாகதின்றதை திருப்பாவையிலேயே பண்ணிவிட்டா. உந்தன்னோடு உறவேல் எமக்கிங் ஒழிக்க ஒழியாது இறைவா நீ தாராய் பறைன்னு கேட்டுவிட்டா. பெருமாளும் சொல்லும்பொழுது உனக்கும் எனக்கும் உனக்கே நான் ஆட்சேபம், வேற ஒருத்தருக்கும் நான் கிடையாதுன்றதையும் ஆண்டாள் சொல்லிட்டா. பெருமாளும் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஆனால் இன்னும் கூட்டிகிட்டு போகலை. கூட்டிகிட்டு போக வேண்டிய காலத்துக்காக தான் ஆண்டாள் காத்துட்டு. அதனால் பெருமாள் கிட்ட நாம் கொடுத்துட்டோமே, நாம் ஏனோ தானோன்னு இருக்கலாம் அப்படின்றது இருக்கக்கூடாது. பெருமாளுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த சந்தோஷம் கொடுக்கக்கூடிய காரியங்களைத்தான் நாம் இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லுறது. அப்போது திருவேங்கடமுடையான்னு சேவித்த ஆண்டாள் அடுத்தது திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய கள்ளழகரை சேவிக்க போகிறோம். அழகர் கோயில், அந்த அழகர் ஆற்றுக்கு இறங்குறதுன்னு சொல்லுவோமே, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான். அதற்கு தெற்கு வேங்கடம்னு தென் வேங்கடம்னே பேர். ஏன்னா திருப்பதின்னு சொல்லக்கூடியது வடவேங்கடம். இங்கே தமிழ்நாட்டிலையும் அதுவும் ஒரு மலை, திருமாலிருஞ்சோலை மலைன்னு அதுக்கு இலக்கியங்களில் பேர், புராணங்களில் பேர். திருமால் திரு சொல்லக்கூடிய தாயாரோடு கூடி இருக்கக்கூடிய பெருமாள் திருமால், இரும் சோலை இருக்கக்கூடிய சோலை, அழகிய வனம் அப்படின்னு அதுக்கு பேர். பெருமாளுக்கு சுந்தரராஜன் பேர். சுந்தரபாகு, சுந்தர தோளுடையான் ஆண்டாள் சொல்ல போகிறா. அந்த பெருமாள் கிட்ட ஆண்டாள் மறுபடியும் கேட்குறா. எப்படி கேட்குறான்றதை பார்ப்போம். சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிரும் சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுரக் கொழும் சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுடலையில் நின்று இதுங்கொலோ. இந்திர கோபங்களே அப்படின்னு கூப்பிட்றான். இந்திர கோபம்னா என்னது? இந்திரனுக்கு கோபமானா கிடையாது, பட்டுப்பூச்சிக்கு பேர் இந்திர கோபம்னு பேர். இதே வார்த்தையை பெரியாழ்வாரும் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில் உபயோகப்படுத்துகிறார். இந்திர கோபங்களேன்னு சொல்லக்கூடிய பட்டுப்பூச்சிகள் எல்லாம் அந்த திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய மலையில் மினுக்கிறது தான். எப்படி இருக்குது? சிந்துர செம்பொடி போல், அதாவது சிந்துரம்னு சொல்லக்கூடிய சிகப்பு, சிந்துரம்னா சிகப்பு, குங்கும பொடியை தூவினா எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இந்த பட்டுப்பூச்சிகள்லாம் அங்கங்கே மின்னுறது குங்குமப்பொடியை தூவினா மாதிரி இருக்கான். சிந்துர செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும், அந்த பெருமாள் இருக்கக்கூடிய மலை எங்கும் இந்திர கோபங்கள் எழுந்தும் பறந்திட்டன. எல்லா இடத்துலையும் எழுந்து பறந்துருக்கு. என்னது? இந்த பட்டுப்பூச்சிகள். ஏ பட்டுப்பூச்சிகளே, இந்த பெருமாள் என்ன பண்ணார்? அன்றைக்கி ஒரு நாள் கடலை கடைஞ்சு அமுதத்தை எடுத்து கொடுத்தாரே, அந்த கடலை கடையும் பொழுது அவருக்கு அந்த உடல் வலிமை எவ்வளோ இருந்திருக்கணும், தோல் வலி. அந்த தோல் வலியை இங்கே ஆண்டாள் பாடறா. சுந்தர தோல். அப்படிப்பட்ட கடலை கடையும் பொழுது கூட அந்த தோலுக்கு ஆயாசம்ன்றது ஏற்படலை. அவ்வளவு அழகான தோள்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் இடத்துல போய் நீங்கள் என்னுடைய நிலைமையை சொல்லுங்கோல், சுந்தர தோளுடையான் சுடலையில் நின்றுய்துங்கோலோ அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. இந்த 10 பாட்டில் முக்கியமான 2 பாசுரங்கள் இருக்குது. இது என்னென்னா, ஒவ்வொருவரும் நமது வீட்டில் பெருமாளுக்கு அமுது சமர்ப்பிக்கும் பொழுது, தளிகை சமர்ப்பிக்கும் பொழுது, தளிகை நிவேதனம் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே பெருமாளுக்கு கொடுக்கணும். அதை பெருமாள் அம்சேகம் பண்ணுறது, அதாவது அமுது செய்கிறதுன்னு பேர். வைணவ பரிபாஷையில் அம்சேகம் பண்ணுறதுன்னு வா. அமுது செய்வித்தல்னா நாம் செய்திருக்கக்கூடிய அமுதை பெருமாளுக்கு படைத்தல். ஏன்னா பெருமாள் அந்த அன்னத்தில் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா அந்த பார்வையானது அதெல்லாம் போக்கிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டா நமக்கு மனசு சுத்தி ஏற்படும் அப்படின்றதுக்காக பெருமாளுக்கு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்லுறது. அப்போது அது ஆண்டாள் எப்படி ஆசைப்பட்டா அப்படின்னா, நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடா வில்வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்கொலோ, இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திடப்பெறில் நான் 1 100,000 கொடுத்து பின்னுமாளும் செய்வன், தென்றல் மனம் கமழும் திருமாலிரும் சோலை தன்னுள் நின்றபிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படிலே அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா,
நிறைய வாசனை மலர்கள்லாம் பூக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நான் என்ன செஞ்சேன்னா 100 தடா வெண்ணெய், தடான்னா பாத்திரம், சின்னதாக ஒரு பானை வச்சுக்கலாம், 100 தடால வெண்ணெய் வச்சாலாம், 100 தடா நிறைந்த அக்கார வடிசலும் வெண்ணையும் நான் சமர்ப்பிக்கிறேன்னு வாயால் சொன்னால. பெருமாள் நம்ம எதுவுமே பெருமாள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல. பெருமாள் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், முதல்ல சொன்ன மாதிரி ஆவல் அன்பு தான். அதாவது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதினர். பக்தியோட நீ ஒரு இலையை, சாதா இலையை கொண்டு வந்து இதுதான்ப்பா என்னால் முடிஞ்சதுன்னு கொடுத்தாலும் எடுத்துப்பேர், கல்லை கொடுத்தாலும் எடுத்துப்பேர், தீர்த்தத்தை கொடுத்தாலும் எடுத்துப்பேரே தவிர பெருமாள் பஞ்சபக்ஷ பரமானந்தமாக நீ வந்து மலைமலையாக எனக்கு வந்து தங்க பாத்திரத்தில் கொண்டு வந்து பாலன்னம் கொடுத்தா தான் சாப்பிடலாம் பெருமாள் எங்கேயுமே சொல்லலை. அதெல்லாம் நம்மளுடைய பட்டாட்டப்பம், நம்மக்கிட்ட வெயிட்டேஜ் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக நம்ம கர்வத்தால் பண்ணக்கூடிய காரியம். அது பெருமாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நாம் எதை பக்தியோடு கொடுக்குறோமோ, அப்பா என்னால் இதுதான் முடியறதுன்னு ஒரு சின்ன வஸ்துவை கூட பெருமாளுக்கு, ஒரே ஒரு முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பெருமாளுக்கு நம்ம ஆசையோடு கொடுத்தா பெருமாள் அதை எடுத்துப்பாரே தவிர, நாம் எவ்வளோதான் பட்டாட்டப்பம் பண்ணி ஊரெல்லாம் பேனர் அடித்து லைட்டெல்லாம் போட்டு நான் இன்றைக்கி 1000 குடம் பால் அபிஷேகம் பண்ணுறேன்லாம் பண்ணால் பெருமாளுக்கு சந்தோஷமே வராது. பக்தி இருந்தால் மட்டும்தான் சந்தோஷம் வரும். அதனால் ஆண்டாள் என்ன பண்ணால், வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசல்னு, 100 தடால வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசல்னு சொல்லக்கூடிய பாயசத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு நான் வாயால் சொன்னேன். அது வாயால் சொல்கிறதையே 100ன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு அடுத்த பாசனத்தில் மாற்றிக்கிறா. நான் 1 100,000 கொடுத்து 100,000 அப்படின்னா 1,00,000, அவ்வளோ லட்சம் தடா வெண்ணையும் 1,00,000 தடா அடிசலும் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த பெருமாள். ஏன்னா இருக்கிற வரைக்கும் கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னோமோ இல்லையோ, இது ஒரு விதத்தில் கைங்கரியம். நம்மளால் முடிஞ்சதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுன்றதும் ஒரு கைங்கரியம், ஒரு சேவை. அந்த மாதிரி ஆண்டாள் இந்த மாதிரி தான் சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் தான் இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமாலிருஞ்சோலைக்கு போக முடியல. ஏன்னா போனால் பெருமாள் அழகில் மயங்கி அங்கேயே விழுந்துறதுனால இவளை எங்கேயுமே கூட்டின்னு போகிறது கிடையாது பெரியாழ்வார். அப்போ இதை எப்படி கொடுக்கறதுன்னு ஆண்டாளுக்கு வருத்தம் வரும்பொழுது தான் வைணவர்களுடைய குரு பரம்பரைகளில் எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய ராமானுஜருடைய கதை வருது. அவர் என்ன பண்ணாராம், அவருக்கு என்ன பேர்னா பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியன்னு ஆண்டாளுக்கு வாழி திருநாமம். அதாவது ஆண்டாளுடைய புகழை பாடக்கூடிய ஒரு வரி. பெரும்பூதூர் மாமுனின்றது எம்பெருமானார் உடையவர் ராமானுஜர், அவருக்கு பின்னானாள், அதாவது எம்பெருமானாருக்கு தங்கையாக ஆண்டாளை எல்லோரும் சொல்லுவார்கள் வைணவ குரு பரம்பரையில். ஏன் அப்படின்னா, ஆண்டாள் பெருமாளுக்கு இந்த மாதிரி 100 தடா 1,00,000 வெண்ணெய் 1,00,000 தடா வெண்ணையும் அக்கார விடிச்சலும் பண்ணறேன்னு வாயால் சொன்னதை இந்த ராமானுஜர்னு சொல்லக்கூடியவர் நிறைவேற்றி வச்சாரா அவர் காலத்தில். ஏன்னா ஆண்டாள் ஆசைப்பட்டா, ஆண்டாளுக்காக நான் இதை பண்ணி வைக்கிறேன். ஏன் சகோதரன் அண்ணனுடைய வேலை என்னன்னா, தன்னுடைய தங்கை என்ன ஆசைப்படுறாளோ அதை செஞ்சு வைக்க வேண்டியது அண்ணனுடைய கடமை. அந்த மாதிரி ராமானுஜர் ஆண்டாளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணதுனால ராமானுஜரை ஆண்டாளுக்கு அண்ணாவா சொல்லுறது வைணவ பரம்பரையில் ஒரு பெரிய வழக்கம். அதே மாதிரி இந்த 2 பாசுரமும் நாறு நறும்பொழில் இன்று வந்து இத்தனையும் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எல்லாத்தையும், இது 2த்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் நம்ம பெருமாளுக்கு படைத்தல் பண்ணும் பொழுதோ இந்த பாசுரத்தை சொன்னி பண்ணால் நாம் என்ன கொடுத்துருந்தாலும் அந்த பக்தியோட பெருமாளை நம்ம பக்திக்கு உத்தேசித்து அதை பெருமாள் எடுத்துப்பார் அப்படின்றதும், எந்த ஒரு வஸ்து நாம் சாப்பிட்றதா இருந்தாலும் பெருமாளுக்கு நிவேதனம் அமுது செஞ்சாவிட்டு தான் சாப்பிடணுன்ற சாஸ்திரத்தெல்லாம் ஆண்டாள் இந்த 2 பாசுரத்தால் கொடுக்குறா. இப்படிப்பட்ட பெருமாள் இடத்துல கடைசியில் ஒரு பாசுரத்தில் சொல்கிறா, திருமாலிருஞ்சோலை மலையில் கோங்கு புஷ்பங்கள் இருக்குது, அந்த புஷ்பங்கள் வந்து உபயோகப்படாமல் காஞ்சி போயிருக்கு, அந்த மாதிரி நான் இங்கே காஞ்சி போயின்னு இருக்கேன்ப்பா, சீக்கிரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்றத தான் சொல்கிறார். அது எப்படின்னா, தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன், பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்கவில் நானொலியும் தலை பெய்வதென்யான்னுகலோ அப்படின்னு பாசுரம் கோங்கலரும் பொழில் ஆரம்பிக்கும். அதாவது மாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய கொன்றை புஷ்பங்கள் காஞ்சி போகிற மாதிரி என் பெண்மை காஞ்சி போகிறதே நான் வந்து கூட்டிகிட்டு போ, நீ எப்படி ருக்மிணிக்கும் சீதைக்கும் வந்து பண்ணியோ அந்த மாதிரி. ஏன்னா பெருமாள் சீதைக்கு போகும்பொழுது கடற்கரையை தாண்டி லங்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வில் நான் இழுத்தாராம். அந்த சத்தத்தை கேட்டு சீதை ஆஹா ராமன் வந்துட்டா அப்படின்னு திருப்தி அடைஞ்சாலாம். அதே மாதிரி பெருமாள் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 7 எருது அடக்க போகும்போது பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்க ஊதினாராம். அந்த சங்குலையை கேட்டுட்டு ருக்மிணி பிராட்டி எப்படி தரிச்சுண்டாரோ அப்படிப்பட்ட நிலைமையை நீ எனக்கு கொடுக்கணும்னு அந்த மாலிருஞ்சோலை பெருமாள்கிட்ட ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. இப்படி ஆண்டாள் ருக்மிணி பிராட்டிக்கும் சீதா பிராட்டிக்கும் பெருமாள் நீ எப்படி வந்து காப்பாற்றினியோ அந்த மாதிரி என்னை வந்து காப்பாற்றுன்னு கேட்டுட்டு இந்த 10 பாட்டை முடிக்கிறா. சந்தொடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திழியும் சிலம்பாருடை மாலிரும் சோலை நின்ற சுந்தரனை சுரும்பார் குழல் கோதை தொகுத்துரைத்த
செந்தமிழ் பத்தும் வல்லார் திருமாலடி சேர்வர்களே. சிலம்பாறு அப்படின்னு சொல்லக்கூடியது நூப்புர கங்கைன்னு பேர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அருவிக்கு பேர். அந்த சிலம்பியலாருடைய அப்படின்னு சிலம்பாறு இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய சுந்தரத்தோள் உடையான் சுந்தரராஜனிடத்தில் இந்த 10 பாட்டு கோதை தொகுத்துரைத்த செந்தமிழ் பத்தும் வல்லார். இந்த 10 பாட்டை தெரிஞ்சின்றவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவர்கள், திருமால் அடி சேர்வர்களே அப்படின்னு சொல்லி இந்த மாலிருஞ்சோலை எம்பெருமானிடத்திலையும், அதாவது திருமாலிருஞ்சோலை கள்ளழகர்கிட்டையும் தன்னை கூட்டிண்டு போ அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. இதுக்கு மேலே தாம் பெரியவர்கள் இடத்துல தன்னுடைய காதலை எப்படி தெரிவிக்கிறா அப்படின்றதை அடுத்த தொகுப்பில் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.